உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இன்னைக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஒரு கப்பலுக்கு இருக்குன்னா அதில் உமனோட கான்ட்ரிபியூஷன் எத்தனை பர்சன்டேஜ் மேம் இருக்கும்? உமனோட கான்ட்ரிபியூஷன் 50% தான். ஆனால் இது வந்து அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. ஃபெர்டிலிட்டிங்கிறது ஒரு நார்மலாக நேச்சுரலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். அதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் தேவையே கிடையாது. ஸோ வாட் இஸ் ஓவிலேஷன் ட்ராக்கிங்? ஓவுலேஷன் ட்ராக்கிங் அப்படிங்கிறது உங்களோட 13-14வது நாளில் கருமுட்டை நல்லா வளர்ந்து உங்களோட ஃபெலோப்பியன் டியூப்ல ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணும். இதுதான் அந்த ஓவுலேஷன் நார்மலாக நடக்கிறது. ஸோ கன்சீவ் ஆகிறதுக்கு இவ்வளோ மெத்தட்ஸ் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருந்தாலுமே இன்னைக்கு வந்து 2 விமன் இருக்காங்க. ஒரு விமனுக்கு வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் ஆர் ஒபீஸா இல்லை, அவங்களோட லைஃப் ஸ்டைலாம் நார்மலாக இருக்குது. பட் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்காக இருக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொரு விமனுக்கு வந்து எல்லா பேட் ஹேபிட்ஸுமே இருக்குது, பேடான லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாமே இருக்கும் போது அவங்களுக்கு கன்செப்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது எதனால மேம் இந்த டிஃப்ரென்ஸ் நடக்குது? லேட் மேரேஜஸ் அப்படின்றது ரொம்பவே காமனாக இருக்குது. லேட் மேரேஜ் வந்து நம்மளுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் கொண்டு வரதுக்கு சான்சஸ் அதிகப்படுத்துதா? பிறக்கும் போதே இவ்வளோ செட் ஆஃப் எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி எக்கோட ரிசர்வ் கவுண்ட் இருக்கும். இப்போ ஒரு மந்த் சைக்கிளில் ஒரு எக் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ 30+ போக போக அவங்களோட எக் ரிசர்வ் கம்மியாகும். 35க்கு மேலே எக் ரிசர்வ் இன்னும் குறையும். ஒரு ஹெல்த்தி சைக்கிள் அப்படின்னா என்னது மேம்? ஹெல்தி சைக்கிள் அப்படின்னா 21 to 35 டேஸ் சைக்கிள் இருக்கிறது, 3 to 5 டேஸ் ப்ளீடிங் ஆர் 7 டேஸ் ப்ளீடிங் இருக்கிறது, மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் பெயின் இருக்கிறது, ப்ளீடிங் நார்மலா பிரைட் ரெட் ஃப்ளோ இருக்கிறது. இதுதான் ஹெல்தி பீரியட்ஸ். ஓவுலேஷன் டைம்ல 1 or 2 drops ப்ளீடிங் இருக்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். பிரெக்னன்சியோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல உங்களோட நஞ்சு கோடி கர்ப்பப்பையில ஒட்டி வளரும் போது 1 or 2 drops ப்ளீடிங் வரும். இட் இஸ் நார்மல். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ஃபர்டிலிட்டி. ஸோ ஃபர்டிலிட்டின்னு அந்த நேமை கேட்டாலே வந்து ஒரு பெரிய டாஸ்க்காகவே எல்லாருக்கும் இருக்குது. எதனால மேம் இது இவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது? இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் தான், வேறு எதுவுமே ரீசன்ஸ் கிடையாது. நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்கள் பாடியிலேருந்து உருவாகிற ஒரு எக்கோ இல்லை ஸ்பெர்மோ ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது, அண்டு உங்களோட ஸ்லீப் சைக்கிள் இரெகுலராக இருக்கிறது, இது எல்லாமே டோட்டலாக உங்கள் பாடியில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செல்லை எஃபெக்ட் பண்ணும். அதில் ஒன்று தான் நம்மளோட எக்கும் ஸ்பெர்மும். இதுதான் ஃபெர்டிலிட்டிக்கு இப்போ சேலஞ்சாக அமைகிறது. இன்னைக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஒரு கப்பலுக்கு இருக்குன்னா அதில் உமனோட கான்ட்ரிபியூஷன் எத்தனை பர்சன்டேஜ் மேம் இருக்கும்? உமனோட கான்ட்ரிபியூஷன் 50% தான். ஆனால் இது வந்து அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. எப்போ ஒரு ஃபெர்டிலிட்டி இஷ்யூன்னு வந்தாலும் டோட்டலாக இந்த சொசைட்டியோட இது என்னென்னா ஒரு விமனை மட்டுமே ப்ளேம் பண்ணுறதா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இரெகுலர் சைக்கிள் இருக்குது, அந்த மாதிரி எல்லா இஷ்யூஸும் ஒரு விமனுக்கு மட்டும்தான் வரும். பட் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். மென்னோட செமன் அனலைசிஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக் அண்ட் ஸ்பெர்ம் ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஃபெர்டிலைசைஸ்டு எக்காக உருவாகும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நிறைய இடத்துல வந்து நேச்சுரல் கியூர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு கப்பல் வந்து ஐவிஎஃப் வந்து அவங்க போகிறாங்க அப்படின்னா அது போகிறதுக்கு முன்னாடி நேச்சுரலாக அவங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணால் ஐவிஎஃப்லேருந்து அவங்க வெளில வரலாம்? ஃபஸ்ட்டு திங் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்ற சொல்லுவேன். அவுட்டர் வெளி சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயம், நீங்கள் ஒரு ஹெல்த்தியான வீட்டில் சமைச்ச காய்கறிகள் இது எல்லாம் சாப்பிடுங்க. இதோடு சேர்த்து ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் வாக்கிங் அது பண்ணுங்கள். டெய்லி ஒரு ஃப்ரூட் இதெல்லாம் சாப்பிடுங்க. இந்த அப்புறம் பேட் ஹேபிட்ஸ், அந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது எல்லாத்தையும் குவிட் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு ட்ரை பண்ணுங்கள். அப்படி தான் ஃபஸ்ட் என்னோட சஜஷன் இருக்கும். அதுலேயே மோஸ்ட் ஆஃப் த கப்புள்ஸ் நார்மலாக கன்சீவ் ஆகிடுவாங்க. சில கண்டிஷன்ஸ், இப்போ ஒரு விமனுக்கு ஏஜ் அதிகமாக இருக்குது, எக் ரிசர்வ் கம்மியாக இருக்குது, ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக்ஸ் இருக்குது, மென்னோட செமன்லேயும் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் ஐவிஎஃப் வந்து ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்போ சஜஸ்ட் பண்ணலாம். பட் நேச்சுரலாக உங்கள் ரூட் காஸ் என்ன, உங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சரி பண்ணிங்கனாவே நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஃபெர்டிலிட்டிங்கிறது ஒரு நார்மலாக நேச்சுரலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். அதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் தேவையே கிடையாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்டிலிட்டி அப்படின்றது வந்து இன்றைக்கி கன்சீவ் ஆகணும்னா அது வந்து ஒரு சிம்பிள் டாஸ்க்காக எடுத்துக்கிறாங்க. பட் நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறது என்னென்னா, லைக் நீங்கள் கன்சீவ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா 1 year ட்ரை பண்ணுங்கள் பிஃபோர் கோயிங் இன் டு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது நம்ம கன்சீவ் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து நோட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணுறீங்கன்னாவே ப்ரீ கன்செப்ஷன் ஒரு பிளட் டெஸ்ட் பார்த்துறது நல்லது. ஏன்னா நீங்கள் 1 year கழிச்சு வந்து உங்களுக்கு 1 year தைராய்டு ப்ராப்ளமோ இல்லை பிசிஓடி ப்ராப்ளமோ இருக்குங்கிறத 1 year கழிச்சு ஒரு டாக்டர் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு முன்னாடி இனிஷியலாக நீங்கள் நார்மலாக
நார்மலாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டே ஒரு பிளட் டெஸ்ட்டும் ஒரு செமன் டெஸ்ட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது நார்மலாக இருக்குன்னா நீங்கள் நார்மலாகவே கன்சீவ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு 30 டே சைக்கிளில் 1 டே மட்டும்தான் ஒரு எக்கோட பாசிபிலிட்டி இருக்குது ஃபெர்டிலைசேஷனுக்கு. பட் ஒரு நியூலி மேரிடு கப்பில் 1 இயர் நார்மலாக ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது 12 months, அதாவது 12 சான்சஸ் தானே இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு அவங்க ட்ரை பண்ண, அது லெஸ் தென் 25 இருக்குன்னா 1 இயர் டைம் எடுத்து பண்ணுறது ஓகே தான். ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா ஒரு 6 month நார்மலாக ட்ரை பண்ணலாம். அதில் கன்செப்ஷனில் டிலே ஆகுது அப்படின்னா டாக்டரை பார்த்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுற டெஸ்ட், அதாவது கருக்குழாய் அடைப்பு இருக்காங்கிற பார்க்குற டெஸ்ட்டு, அந்த மாதிரி டெஸ்டஸ்லாம் பார்க்கணும். ஸோ நீங்கள் நிறைய இடத்துல இந்த ஓவிலேஷன் ட்ராக்கிங் பற்றி பேசியிருந்தீங்க மேம். ஸோ வாட் இஸ் ஓவிலேஷன் ட்ராக்கிங்? ஓவுலேஷன் ட்ராக்கிங் அப்படிங்கிறது உங்களோட 13-14வது நாளில் கருமுட்டை நல்லா வளர்ந்து உங்களோட ஃபெலோப்பியன் டியூப்பில் ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணும். இதுதான் அந்த ஓவுலேஷன் நார்மலாக நடக்கிறது. அந்த 12th 13th டேயில் நம்ம ஒன்றா இருக்கும்போது ஃபெர்டிலைசேஷன் பாசிபிள். இதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பார்த்தும் அந்த எக்கு வளருதாங்கிறத ட்ராக் பண்ணலாம். வீட்லேயே LH கார்டுன்னு விற்கிது, அந்த ஃபார்மசியில் வாங்கி உங்களோட யூரின் சாம்பிளில் போட்டு டபுள் லைன் வருதாங்கிறத பார்த்தும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஓவிலேஷன் ட்ராக்கிங். எனக்கு இது வந்து புதுசாக இருக்குது கேட்குறதுக்கு. பட் உங்களோட வீடியோஸை நான் பார்த்துருந்தேன். ஸோ ஜஸ்ட் க்யூரியஸாக இருந்துச்சு என்ன ஓவிலேஷன் ட்ராக்கிங்ட்டு. ஸோ கன்சீவ் ஆகிறதுக்கு இவ்வளோ மெத்தட்ஸ், இவ்வளோ விஷயங்கள்லாம் இருந்தாலுமே இன்றைக்கி வந்து 2 விமன் இருக்காங்க. ஒரு விமனுக்கு வந்து PCOD, PCOS ஆர் ஒபீஸா இல்லை, அவங்களோட லைஃப் ஸ்டைலெல்லாம் நார்மலாக இருக்குது. பட் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்காக இருக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொரு விமனுக்கு வந்து எல்லா பேட் ஹேபிட்ஸுமே இருக்குது, பேடான லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாமே இருக்கும்போது அவங்களுக்கு கன்செப்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது எதனால மேம் இந்த டிஃப்ரென்ஸ் நடக்குது? மழை பெஞ்சா எல்லாருக்குமே சளி பிடிக்குமா அப்படின்னா கிடையாது. சிலருக்கு சளி பிடிக்கும், சிலருக்கு சளி பிடிக்காது. பட் காமனாக மழையில் நனையக்கூடாதுங்கிறது எல்லாரும் சொல்கிறது தான். அது மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர் உங்களுக்கு 90% கான்ட்ரிபியூட் பண்ணாலும் உங்களோட எக்கு ஹெல்த்தியாக இருக்குது அண்ட் ஸ்பெர்ம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த PCOS, PCOD, தைராய்டு ஆர் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் ஹெரிடிட்ரியாக வரதுக்கு சான்சஸ் இருக்காங்க? கொஞ்சம் தான், ஒரு 20% சான்சஸ் தான் ஹெரிடிட்ரி. மிச்சம் எல்லாமே, மிச்சம் இருக்க 80% லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர் மட்டும்தான். ஓகே. ஸோ ஃபர்டிலிட்டியில் என்னோட லாஸ்ட் கொஷின் என்னென்னா, இன்றைக்கி லேட் மேரேஜஸ் அப்படின்றது ரொம்பவே காமனாக இருக்குது. லேட் மேரேஜ் வந்து நம்மளுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் கொண்டு வரதுக்கு சான்சஸ் அதிகப்படுத்துதா? டெஃபினட்டாக. நீங்கள் ஏஜ் அதிகம் ஆகும்போது விமென் வந்து பிறக்கும் போதே இவ்வளோ செட் ஆஃப் எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி எக்கோட ரிசர்வ் கவுண்ட் இருக்கும். இப்போ ஒரு மந்த்து சைக்கிளில் ஒரு எக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ 30+ போக போக அவங்களோட எக் ரிசர்வ் கம்மியாகும். 35க்கு மேலே எக் ரிசர்வ் இன்னும் குறையும். அப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி லேட்டாக பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கன்செப்ஷன் சான்சஸ் டிக்ளைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு சின்ன செக்மெண்ட் வச்சுருக்கேன். இது வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ விமெனுக்கு ஏன் எமோஷனல் சேஞ்சஸ் வீக் பை வீக் மாறிட்டே இருக்குது? பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இதனால அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சுகர் கிரேவிங் வந்து உமனுக்கு ரொம்ப காமனாக இருக்குது. இது வந்து ஒரு டிசிப்ளின் இஷ்யூவா இல்லை ஒரு ஹார்மோனல் சேஞ்ச்? ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷனால் வர்றது தான். இப்போது பீரியட்ஸ் டைமில் வந்து உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் குறையும், செரோட்டோனின் ஹார்மோனும் குறையும். இதனால சுகர் கிரேவிங் வரும். பாடியில் கார்டிசோல், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக இருந்தாலும் சுகர் கிரேவிங் வரும். இது ஹார்மோன் இஷ்யூஸ் தான். ஒரு ஹெல்த்தி சைக்கிள் அப்படின்னா என்னது மேம்? ஹெல்தி சைக்கிள் அப்படின்னா 21 to 35 டேஸ் சைக்கிள் இருக்கிறது, 3 to 5 days ப்ளீடிங் ஆர் 7 days ப்ளீடிங் இருக்கிறது, மைல்டு டிஸ்கம்ஃபர்ட்டு, பெயின் இருக்கிறது, ப்ளீடிங் நார்மலாக பிரைட் ரெட் ஃப்ளோ இருக்கிறது. இதுதான் ஹெல்தி பீரியட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சப்ளிமெண்ட்ஸை விட இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக விமனுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுவுமே? தூக்கம் தான். நிம்மதியாக தூங்கணும். 7 to 8 hours நல்ல நிம்மதியாக தூங்குனீங்கன்னா உங்கள் ஹார்மோன் ரீசெட் ஆகும். நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதோட இந்த ஹார்மோன் ரீசெட் ஆகிறது உங்களோட ஸ்லீப் டைமில் தான். மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது விமனுக்கு மட்டும்தான் இருக்குமா? மென்னுக்கு இருக்கும். ஆனால் விமெனுக்கு வந்து மார்க்கடாக தெரியும். ஏன்னா 15 days ஒன்ஸ் அவங்களோட ஹார்மோன் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறனால விமென் மூட் ஸ்விங்னாவே அது விமென் சொல்கிறாங்க. பட் மென்னுக்கும் அது இருக்குது. ஸோ ஹவு ஃபர்டிலிட்டி ஒர்க்ஸ்? ஃபெர்டிலிட்டி அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஓவுலேஷன் நடக்கணும். அந்த விமெனோட எக் குவாலிட்டியும் ஹெல்த்தியாக இருக்கணும். அண்ட் அவங்களோட ஹார்மோன்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். மென்ன சைடில் ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருக்கணும். கரெக்டான டைமில் நீங்கள் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா ஃபெர்டிலிட்டி ஒர்க் ஆகும். ஸோ லேட் மேரேஜஸ் பற்றி பேசணும் மேம். லேட் பியூபர்ட்டி வந்து ஒரு ப்ராப்ளமா? ஒரு விமெனுக்கு வந்து பியூபர்ட்டி லேட் ஆகுதுன்னா பொண்ணோட அம்மாவுக்கு எந்த ஏஜில் பியூபர்ட்டி வந்ததுங்கிறத நோட் பண்ணும். அவங்களுக்கு லேட்டாக இருக்குது, அவங்க சிஸ்டர்ஸ்க்கு அது மாதிரி இருக்குன்னா இட்ஸ் நாட் an இஷ்யூ. பட் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, இவங்களுக்கு மட்டும் அப்படி இருக்குன்னா நியூட்ரிஷனல் காஸாக இருக்கலாம், இல்லை மெட்டபாலிக் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்காங்கிறத ரூல் அவுட் பண்ணணும்.
ஸோ 5 திங்ஸ் இன்னைக்கு விமனோட பாடியை வந்து ரூன் பண்ணுதுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ப்ராப்பராக தூங்காமல் இருக்கிறது, ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்றது, செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறது, உங்கள் பாடியில் ஏதாவது சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அது இக்னோர் பண்ணுறது, க்ரானிக் ஸ்ட்ரெஸ். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னதான் இவ்வளோ அவேர்னஸ் எல்லா சைடுமே இருந்தாலும் விமன் வந்து ரெகுலரான செக்கப்ஸ் போகிறதில்ல. ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், பார்த்துட்டு இருக்கக்கூடிய விமன் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னா செக்கப் போகணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ் எப்படி மேம் நீங்கள் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் பாடியில் ஒரு டிசீஸ் கண்டிஷன் பெருசாக வர்றதுக்கு முன்னாடி அது ஸ்டார்டிங்லேயே சில சிம்டம்ஸ் சொல்லும். அதை அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, பேக் பெயின் இருக்குது, பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது, இது மாதிரி இனிஷியலாக குட்டி குட்டி சிம்டம்ஸ் அது காட்டும். அதை இக்னோர் பண்ணக்கூடாது, அதை லிசன் பண்ணாவே சரியாயிடும். நீங்கள் அதை லிசன் பண்ணி அதுக்கான என்ன ரீசன்னால நமக்கு இது வருது அப்படின்னு ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பின்னால் வரக்கூடிய பெரிய பிரச்சனையை இனிஷியல்லே சரி பண்ண முடியும். நெக்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் வச்சுருக்கேன். இது வந்து ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் ரவுண்ட். ஸோ விமனுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸில் எதெல்லாம் ரெட் ஃப்ளாக், எதெல்லாம் க்ரீன் ஃப்ளாக்னு சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சிவியரான கிராம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ரெட் ஃப்ளாக். அந்த மாதிரி ஆக்சுவலாக பீரியட்ஸ் டைமில் சிவியர் பெயின் வர்றது வந்து நார்மல் கிடையாது. உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் இல்லை ஃபைப்ராய்ட் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ்னால உங்களுக்கு பெயின் இருக்காங்கிறத ரூல் அவுட் பண்ணும். மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது தான் நார்மல். இட்ஸ் டெஃபினெட்லி அ ரெட் ஃப்ளாக். செகண்ட் ஒன் ப்ளோட்டிங். ப்ளோட்டிங் பீரியட்ஸ்க்கு முன்னாடி அந்த பிஎம்எஸ் டைமில் ப்ளோட்டிங் இருக்கிறது இட்ஸ் அ க்ரீன் ஃப்ளாக். பட் எப்பயுமே உங்களுக்கு ப்ளோட்டிங் இருக்குது அப்படிங்கிறது, பெயின் இருக்குது, அதெல்லாம் வந்து ரெட் ஃப்ளாக். ஏர்லி டின்னர். இட் இஸ் வெரி குட், க்ரீன் ஃப்ளாக். பீரியட்ஸ் வந்து 8 டேஸ்க்கு மேலே இருக்குது. நோ, ஹாவ் டு ரூல் அவுட், இது ரெட் ஃப்ளாக். ஸ்பாட்டிங் வந்து நார்மல். எப்போ அப்படின்னா உங்களோட ஓவுலேஷன் டைமில் 1 or 2 drops ப்ளீடிங் இருக்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். அண்டு ப்ரெக்னென்சியோட ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் உங்களோட நஞ்சு கோடி கர்ப்பப்பையில் ஒட்டி வளரும் போது 1 or 2 drops ப்ளீடிங் வரும், இட் இஸ் நார்மல். ஆனால் எப்போ இது அப்நார்மல் அப்படின்னா த்ரூ அவுட் ப்ரெக்னென்சியில் ஸ்பாட்டிங் ஆகிறதும் நார்மல் கிடையாது. பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ஸ்பாட்டிங் இருக்குது, பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இருந்து ஸ்பாட்டிங் இருக்குங்கிறதும் நார்மல் கிடையாது. ஸோ அது ரெட் ஃப்ளாக். வெஜைனல் டிஸ்சார்ஜ் எந்த ஸ்மெல்லும் இல்லை. ஓவுலேஷன் டைமில் இருக்கிறது நார்மல். பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியும் ஒரு ஒயிட் கலர் வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கிறது கம்ப்ளீட்லி நார்மல். இட்ஸ் க்ரீன் ஃப்ளாக். ஆனால் இச்சிங் இருக்குது, ஒரு ஃபவுல் ஸ்மெல் வருது, ஒரு எல்லோயிஷ் ஆர் க்ரீனிஷ் கலரில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ ரெட் ஃப்ளாக். நீங்கள் அது என்னன்னு ரூல் அவுட் பண்ணணும். நைட் ஷிஃப்ட் போகிறது டெஃபினெட்லி அ ரெட் ஃப்ளாக். சடன் வெயிட் கெயின் இருந்தால் இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக். ஃப்ரீக்வெண்ட் மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் மூட் ஸ்விங் வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கிறது இட்ஸ் ஓகே. ஆனால் எப்பயுமே உங்களுக்கு மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது நார்மல் கிடையாது. இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக். கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா பீரியட்ஸ் டைமில் கிரேவிங் வர்றது நார்மல். அது ஆக்சுவலாக உங்கள் பாடியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அது சொல்லும். கண்ட்ரோலபிளாக இருக்கணும். மாடரேட் கிரேவிங் டெஃபினெட்லி அ க்ரீன் ஃப்ளாக்.